ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்தில் என்ன பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு செடி தொட்டியில் என்னெல்லாம் செடி களச்செடியாக முளைச்சி நிற்குதுன்னு பாருங்களேன். முடக்கத்தான் கீரை, கலர் லீஃப் செடி, இது தானே முளைக்கிறது. துளசி எக்கச்சக்கம் முளைச்சி நிற்குது. அதே மாதிரி சுண்டக்காய், இது டிசம்பர் ஃபால்சம் கலர் செடி தான். வல்லாரம் அப்படியே பறந்து போயிட்டுருக்கு. சைனீஸ் ஃபால்சம், தக்காளி, இதை மாதிரி நிறைய வாழ்ந்து நிற்குது. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அப்புறமா பார்த்துக்கலாம் என்ன பண்ண போகிறேன்னு. இன்றைக்கி நான் வந்ததே கொஞ்சம் மருதாணி பறிக்கிறதுக்கு வேண்டி தான் வந்தேன். நிறைய நாளாகவே பறிக்கணும்னு நினைப்பேன், ஆனால் நடக்கவே இல்லை. இன்றைக்கி கண்டிப்பாக பறிச்சிடன்ட்டு அதனால தான் நான் அகப்பாலிஸே அடிக்காமல் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இனி மருதாணி வைக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் பறிச்சுக்கிட்டு போனாலும் இன்றைக்கே அரைச்சி இன்றைக்கே வைக்கிறது இல்லை. இன்றைக்கி சாயங்காலம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு கடைக்கு போயிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு நான் இன்றைக்கி அரைச்சி வச்சு நாளைக்கு தான் நான் வைக்க போகிறேன். அந்த செடி பாட்டுக்குள்ளே நான் வச்சுருக்கிறது காய்கறி வேஸ்ட்டுங்களை ஒரு கவரில் கட்டி வச்சுருக்கேங்க. அதுக்கு உரமாக போட்டுன்னு அடியில் ஒரு ஓட்டையை போட்டு விட்டுருவேன். அது தண்ணி ஊற்றக்கூடிய டைம் அதோட எனர்ஜி அதை எடுத்துக்கும் அப்படின்ட்டு. இதை நான் ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். அழகாக எனக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரோஸை பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்குது. இந்த வீடியோ பிடிச்சி